இவா இங்கதான் இருக்கியா? என்னடா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? டேய் உன்கிட்ட தான் கேக்குறேன், இப்ப சொல்ல போறியா இல்ல நீ? என்னடி ஆத்தால மோனும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க இத பார்த்தா உங்களுக்கு ஜாலியா தெரியுதா? நானே அவன் பேச மாட்டேங்கிறான்னு பாத்துட்டு இருக்கேன். பேச மாட்டானா? ஏன் நைட்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தான். தேவராஜே என்னடாச்சு? டேய் உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? டேய் என்னடி உண்மையிலே எதுவும் பேச மாட்டான்? நானும் அதை தானங்க சொல்றேன். டேய் யுவராஜே வாயை தந்து பேசுறா, என்னதான் பிரச்சனை உனக்கு? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்றா. ஏண்டி நான் பாட்டு கேட்டே இருக்கேன், அவன் ஜாலியா இருந்து போறான். ஏங்க லூசாங்க நீங்க, புள்ள கோச்சின்னு போறாங்க. கோச்சிங் நான் வேணா கோவாக்கா போறான், பக்கத்து ரூம்ல இருக்கிற சோபாக்கு தானே போறான். வா போய் பாப்போம். வாங்க. எல்லாம் உன்னால் தாண்டி, வாழ்த்துக்கிற லட்சணம் அப்படி. நான் அப்பவே சொல்ல சோபால் தான் உட்காந்துருப்பானே, பார்த்தல. ஏங்க இப்ப அதுவா முக்கியம், அவனுக்கு என்னாச்சுன்னு வந்து கேளுங்க. சரி போ. யுவராஜே என்னதான்டா ஆச்சு? என்னதான் உன் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் உங்களால தான். எங்களாலயா? டேய் எங்களாலயா இல்ல உன் அம்மாவாலயா? ஏங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடுறீங்க. நாங்க 2 பேரும் விளையாடுறோமா? என்னடா சொல்ற? நாங்க 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாடுறோமா? என்னடா சொல்ற? ஆமா, என் ஆளோடப்பா வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் என் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் அவருக்கு எந்த நம்பிக்கையும் வரல. அப்படி இருக்கும்போது அவர் பொண்ணை எப்படி கட்டி தருவாரு? பத்தாவதுக்கு இந்த கடன்காரன் வர வந்து அசிங்கப்படுத்துறானுங்க. எனக்கே அவர் பொண்ணு தருவாருன்னு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சுப்பா. டேய் யுவராஜ் ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாண்டா யுவா, நீ எப்படி சொன்னா எப்படிடா? வேற எப்படிமா பேச சொல்றீங்க? என்ன குடும்பமா உட்காந்து மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க எதுவும் மாநாடு போடல, எங்க தளபதி தான் மாநாடு போட்டாரு. எது? சும்மா இருப்போம். என்ன மொத்த குடும்பமும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னா? ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார். வேற எப்படி? அது சரி, அதெல்லாம் உங்க குடும்ப விஷயம், எனக்கு எதுக்கு? நீங்க என்ன மாதிரி பண்ணி தொலைங்க. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அதை சொல்லத்தான் வந்தேன். என்ன சார்? நானும் இந்த வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்ககிட்ட எந்த விஷயமே எனக்கு பிடிக்கல. சொந்த வீடும் இல்ல, பத்தாததுக்கு அவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க. இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற குடும்பத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஐயோ சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரே மாசத்துல எல்லா கடனையும் கிளியர் பண்ணிடுறேன் சார். அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இன்னும் 2 மாசத்துல ரிசல்ட் வந்துடும். அதுல பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போய் வீடு வாங்கிடுவோம் சார். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய முடிவுலாம் எடுத்து எங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க சார். ஆமாண்ணா, என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை, கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஆமா வருது, யோசிச்சு சொல்லு. என்னால இப்ப எதையும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து அது எனக்கு திருப்திகரமா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசலாம். வருது பாத்தீங்களா, கெடு கொடுத்துட்டு போறாரு. விடுடா, அவர் தான் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நாளில இருந்து பாரு நான் அவரை எப்படி கவனிச்சுக்கிறேன்னு. ஆமாண்டா, அவர் கொடுத்த டைமுக்குள்ள அவரை நம்ம மாத்திடலாம். பா, மாத்த வேண்டியது அவரு இல்ல, உன்னதான். என்ன மாத்துவியா? ஏண்டி என்ன என்ன மாத்துன்னு சொல்லிட்டு போறான்? இங்கதான் இருக்கேன், ஆனா ஒன்னும் ஆகுற மாதிரி தெரியல. பாப்போம், போன வை. அண்ணா, மதியானத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி முட்டையில குழம்பு வைக்கிறேன்னா ஓகே தானே உங்களுக்கு? முட்டை சாப்பிட்றது நல்ல விஷயம்தான், ஆனா அது காசு கொடுத்துட்டு சாப்பிடணும். ஓசியில தின்னு எங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. எது நாட்டுக்கோழி முட்டை? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்புறம் எந்த நாடுன்னு என்னையே நீ கேள்வி கேட்ப. சரிங்கண்ணா, இவர் எப்படி வழி கொண்டு வருதுன்னு தெரியலையே. சார், உங்களுக்கு பிடிச்ச நெஞ்செலும்பு கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். வாங்கின கறிக்கு காசு எப்போ தருவா? அதுலயும் வாங்கினா நெஞ்செலும்பு கறி தான் வாங்குவேன்னு கேட்டு வாங்கிட்டு போன. எத்தனை தடவை தான்ப்பா உனக்கு சொல்றது? எப்போ பார்த்தாலும் கடனை வச்சுட்டு போற. எது நெஞ்செலும்பு கறி? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இன்னையில இருந்து பியூர் வெஜிடேரியனா மாறிட்டேன். உங்க அப்பனுக்கு கொண்டு போய் கொடு, அவன் தான் ரொம்ப வீக்கா இருக்கான். பெருசா வந்துட்டான். வருது காஃபி வருது. அச்சோ, குழந்தை நல்லா அசந்து தூங்குதே. வருது
வருது. செல்ல குட்டி, எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்க. யாரு வந்திருக்கா பாருங்க. என் தவளை குட்டி, தங்க புள்ள, எழுந்திரிங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாட்டு மாட்டு பால்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எழுந்து குடிங்க. புஜ்ஜி புஜ்ஜி புஜ்ஜி. நீங்க தானே டெய்லி எங்கிட்ட பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவர் குடிச்சா நாட்டு மாட்டு பாலால தான் காப்பி குடிப்பாருன்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்க. எது நாட்டு மாட்டு பாலா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் இன்னையில இருந்து காப்பி டீ குடிக்கிறதே விட்டுட்டேன். நீயே குடி போ. அப்படிலாம் சொல்லப்படாது, குடிங்க. வாயை மட்டும் தர, நான் ஊத்துறேன். வந்துட்டான். உங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி மனுஷன் தூங்குறது? இப்போ என்னன்னா ஆச்சு? என்ன நொன்னாச்சுன்னா மனுஷன் தூங்க வேண்டாமா நிம்மதியா? ஆளாளுக்கு இப்படி டைனோசர் விட்ட மாதிரி கொரட்டை விட்டுட்டு இருக்கீங்க. தூங்குனா கொரட்டை வரதானா செய்யும். அப்ப மத்த ஆள் தூங்க வேண்டாமா? இந்த பாருங்க, யாரும் தூங்க கூடாது. நான் உள்ள போய் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கிட்டேனான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க தூங்கணும். தொலைச்சிருவேன் தொலைச்சு. டேய், என்னடா இது? குளிச்சுட்டு வந்துருவோம். கொதிக்கிற வெண்ணி வச்சிட்டீங்களே அண்ணா. ஜில்லுன்னு இருக்குமே, அதுக்குதான் வெது வெதுப்பா இருக்கட்டும்னு சுத்தனி வச்சு கொடுத்தேன். அதுக்கு ஒரு அளவோட இருக்கணும்ல. ஏன் சம்பந்தி, சூடு கம்மியா இருக்கா? உனக்கு தான் சூடு இல்ல, அந்த தண்ணி மொத்தமும் கொதிக்கிற தண்ணியா? ஐயோ அண்ணா, நான் சபரி மெடிக்கல்ஸ்ல இருந்து ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்றேன். ஏன்டா பாத்துட்டு இருக்க? போய் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்துரு. சீக்கிரம் போடா. அவன் மெடிக்கல் ஆனா தடவினே இருக்கணும்டி, நல்லாவே ஆகாது. யாரு இவன்? சரி, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கட்டி வச்சிருக்கல, போயட்டா ஓடி. சீக்கிரம் போ. ஒண்ணு குளிக்கும் போது பாதியில தண்ணி வராம கழுத்த இருக்கிறீங்க, இல்லன்னா கொதிக்கிற வெண்ணியை வச்சு மனுஷனே வேக வச்சிருவீங்க போல இருக்கு. போயா அந்த பக்கம். ஐயோ, சம்மதி புலம்புறத பார்த்தா எல்லாம் வெந்து போச்சு போலுதே. ஏய், சீக்கிரம் எடுத்துக்கணும் வாடி. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. என்னதான்ப்பா பண்றது? என்ன பண்ணாலும் சமாதானமே ஆக மாட்டாரு. எனக்கு பயமா இருக்குப்பா. என்னடா பண்றது? எது செஞ்சாலுமே அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன செஞ்சு அவரை சமாதானப்படுத்த போறோமோ ஒன்றும் புரியல. என்ன பண்றது? டேய், இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் போலமினே இருக்கிறீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, வாங்க போலாம். வாங்க போலான்னு சொல்றல, வாங்க ஏந்திரா. அம்மா, நீயே போய் சமாதானப்படுத்துமா. ஐயோ, நான் போக மாட்டேன்டா. உன் மாமனார் தானே, நீ போ. மா போமா. டேய் போட, நீ தானே பொண்ணை கட்டி போற, போட. பா, நீ பேச பேசுப்பா. டேய், நம்ம நாந்தால் கழுவி கழுவி ஊத்து வர்றா. பரவாயில்லப்பா, போ. பரவாயில்ல, போ, பேசு போ. நான் சொன்னல, நான் போல. போடி, அண்ணன் சொன்னல, போ. என்னடா எது சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டாரு. டேய், சும்மா திடீர்னு இருக்கிறா. நீ போ. நானே பேசிட்டு வரேன். நீ போடா, நீ போடா. உன் மாமனார் தானே. ஏங்க என்னங்க பண்றீங்க? இது எது கையில எடுத்துன்னு வர? இதை வச்சு எப்படி சமாதானம் பண்றது மட்டும் பாரு. இப்ப பாரு, போடுவாரு.
உயிரை வாங்குறாங்களே, என்னதான் பண்றது? ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதுதான். யுவராஜ், உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு கூட நான் இவ்வளோ கஷ்டப்படலடா. ஆனா உனக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரம் பழுதுறாப்பா. ஆமாண்டா யுவா, உன்னை பெத்தி இத்தனை வருஷம் வளர்க்க கூட நாங்க கஷ்டப்படலடா. ஆனா உன் மாமனாரை சமாதானப்படுத்தனால முடியலடா. என்னமா முடியல? பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கணும், அதானே முக்கியம். பையனுக்கு முக்கியமா சொந்த வீடு இருக்கணும். வீட்டில் இருக்க யாருக்குமே எந்த கடனும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பையனா இருந்தா சொல்லுங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசிடுவோம். முடிச்சிடலாம். வச்சிருட்டுமா?